ஹலோ சன்ஃபெஸ்ட் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜெண்டர் ஐடென்டிட்டி. பிஎட் செகண்ட் இயரில் ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டியில் இருக்குது, செகண்ட் யூனிட். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஜெண்டர் அப்படின்னா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஜெண்டர் இஸ் நத்திங் பட் நம்ம பிறக்கும்போது எந்த செக்ஷுவாலிட்டியோட வேணாலும் பிறக்கலாம். பட் நம்மளுக்கு சைக்காலஜிக்கலி நம்ம என்னவா ஃபீல் பண்ணுறோம், நம்ம எந்த ஜெண்டராக ஃபீல் பண்ணுறோம், நம்ம வெதர் மேலாக ஃபீல் பண்ணுறோமா இல்லை ஃபீமேலாக ஃபீல் பண்ணுறோமாங்கிறத ஜெண்டர். இப்போது இந்த ஜெண்டர் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோன்னா, ஒருத்தங்க தன்னோட இன்டர்னல் ஃபீலிங்ஸ் இருக்கும் இல்லையா, சைக்காலஜிக்கலாக தன்னை என்னவா உணர்றாங்க, மேலாவா இல்லை ஃபீமேலாவா அப்படின்னு சொல்லி இருக்கும் இல்லையா, அதை இந்த சொசைட்டிக்கு காட்டிக்கிறது. அவங்களோட ஐடென்டிட்டி, அதாவது அவங்களோட அடையாளத்தை நான் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு த்ரூ பிஹேவியர் மூலியமாக இல்லை அவங்கள சேஞ்ச் பண்ணிக்கிறது மூலமாக இந்த மாதிரி சொசைட்டிக்கு காட்டுறது தான் ஜெண்டர் ஐடென்டிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த ஜெண்டர் ஐடென்டிட்டியை ஷோ பண்ணுற சில ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ட்ரெஸ் கோட்ஸை அடாப்ட் பண்ணிக்கிறது. இப்போ மேலாக இருந்தாங்கன்னா ஃபீமேல் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறது, ஆர் எல்ஸ் ஃபீமேலாக இருந்தாங்கன்னா மேல் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறது. அண்டு அவங்களோட ரோல் அண்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா, மேல்னால் இதெல்லாம் தான் பண்ணுவாங்க, ஃபீமேல்னால் இந்த வேலையெல்லாம் தான் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸை அடாப்ட் பண்ணிக்கிறது. லைக் இப்போது ஒரு ஃபீமேலாக இருக்கவங்க நான் இல்லை இந்த மாதிரி கியர் பைக் தான் ஓட்டுவேன், அந்த மாதிரிலாம் அடாப்ட் பண்ணிப்பாங்க இல்லையா. ஆக்சுவலி கியர் பைக் எல்லோரும் ஓட்டலாம், பட் அவங்களோட த்ரூ பிஹேவியர் மூலயமா அவங்க தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும், தன்னோட ஐடென்டிட்டியை இந்த சொசைட்டிக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான அந்த முயற்சி. தேர்ட் ஜெண்டர் அப்படின்னு சொல்லி யாரை சொல்லுவாங்கன்னு பார்த்தோன்னா, பிறக்கும்போது அவங்களோட பயாலஜிக்கல் ஐடென்டிட்டி இருக்கும் இல்லையா, அதுவும் அண்டு சோஷியலாக சில ஐடென்டிட்டி வச்சுருப்பாங்க. நீ இப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணால் மேல், இப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணால் ஃபீமேல்னு சொல்லி அந்த ஐடென்டிட்டியும் டிஃபர் ஆகும் இல்லையா. அவங்கள தான் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ஆர் எல்ஸ் கிராஸ் ஜெண்டர், அதாவது தேர்ட் ஜெண்டர் இப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி தேர்ட் ஜெண்டரை சேர்ந்த பர்சன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட பிஹேவியர் மூலமா தன்னை யாருன்னு சொல்லி எக்ஸிபிட் பண்ணிக்க விரும்புவாங்க. அண்ட் ஆல்சோ சிலர் ஜெனிட்டல் சர்ஜரி கூட அண்டர்கோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், சோஷியல் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் ஜெண்டர் ஐடென்டிட்டி. ஜெண்டரை ஐடென்டிஃபை பண்ணுறதுல எந்தெந்த சோஷியல் ஃபேக்டர்ஸ் எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது சொசைட்டியில் இருக்கக்கூடிய எந்தெந்த பார்ட்டெல்லாம் ஒரு பர்சனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு பார்க்கலாம். ஜெண்டர் ஐடென்டிட்டிங்கிறது எப்போ ஒரு குழந்தைக்குள்ளே தோணும் அண்ட் அது எப்போ ஃபார்ம் ஆகும்னு பார்த்தோன்னா, ஒரு 3 to 5 அந்த ஏஜில் தான் ஃபார்ம் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஓகே நம்ம இதுதான் அப்படின்னு சொல்லி புரிய வந்துடும். இந்த விஷயம்லாம் அவங்க எங்கேருந்து கற்றுக்குறாங்க, ஓகே நான் இதுதான் அப்படிங்கிறது அந்த ஒரு 3 to 5 years வரைக்கும் அவங்களுக்கு யார் சொல்கிறாங்க, மெயினாக ஃபேமிலி மெம்பர்ஸ். அண்ட் செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா, அவங்கள சுற்றி இருக்க ஃபெல்லோ பீப்புள், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை அவங்க கூட படிக்கிற ஃபெல்லோ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இவங்கெல்லாம் தான் அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. தேர்ட் ஒன் மாஸ் மீடியா, அவங்க டிவியில் பார்க்குறதாகட்டும் இல்லை நியூஸ் பேப்பர்ஸ் இதிலலாம் பார்க்கும்போது ஓகே மேல்னால் இப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணிப்பாங்க, மேல்னால் இந்த மாதிரியெல்லாம் பிஹேவ் பண்ணுவாங்க, ஃபீமேல்னால் இப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாஸ் மீடியா, டிவி அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ் இதிலலாம் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ த்ரூ தேட் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இந்த சொசைட்டி தான் நம்மளுக்கு இதுதான் ஒரு ஜெண்டருக்கான குவாலிட்டி அண்ட் பிஹேவியர், இப்படியெல்லாம் தான் பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொசைட்டி தான் நமக்கு ஒரு சில நார்ம்ஸ் எல்லாம் வச்சுருக்கே ஒழிய, நம்ம இன்டர்னலாக நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம், நம்ம இண்டிவிஜுவலாக என்னென்னலாம் பண்ணுறோம் அதெல்லாம் நாட் தட் மச் மேட்டர்ஸ். அதே சொசைட்டியில் தான் என்னவும் நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த சொசைட்டி வச்சுருக்கக்கூடிய கேட்டகரி படி பிஹேவ் பண்ணிட்டா ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படி இல்லாமல் அதுக்கு ஆப்போசிட்டாக பிஹேவ் பண்ணுறவங்களுக்கு ராங் பிஹேவியர் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறது அண்ட் அவங்களுக்கான அந்த பனிஷ் பண்ணுறது, இது எல்லாமும் இந்த சொசைட்டி தான் பண்ணுது. அட் த சேம் டைம் ரைட் பிஹேவியர்ஸை அப்ரிஷியேட் பண்ணுறது, இதுவும் பண்ணிகிட்ருக்கு சொசைட்டி. தட்ஸ் ஆல் இன் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.